ஒரு சில நேரம் சாமிகிட்ட கேட்போம், யாருமா இருக்கா எனக்கு அப்படின்னு. ஏன் கேட்போம் அப்படின்னா, நம்ம மனசில் இருக்க வேதனைகளுக்கும் நாம் அனுபவிக்கிற சிக்கல்களுக்கும் சித்திரவதைகளுக்கும் யாராவது ஒரு ஆள் இல்லை இந்த தெய்வம் நமக்கு வழிகாட்டிராதா, நம்மளை அதிலேருந்து சரி பண்ணிடாதா அப்படின்னு நம்ம சாமிகிட்ட நம்மளாக பேசுவோம். தனியாக உட்காந்துருக்கும்போது அந்த தெய்வத்திட்ட இருக்கிற வேதனையில் நம்மளை அறியாமையே அந்த சாமிகிட்ட பேசுவோம், கேட்போம். யாரு தான் இருக்கா எனக்கு, என் குடும்பத்துக்கு யார் இருக்கா, இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது, இவ்வளவு கஷ்டங்கள் நடக்குது, தன்னிலை மாறி இவ்வளவு வேதனையில் நாங்கள் நிற்கிறோமே, உன்னை வணங்குறோம், யார் இருக்கா அப்படின்னு நம்ம சாமிகிட்ட நாம் கேள்வி கேட்போம்ல. அந்த கேள்விக்கு தான் இன்றைக்கி நான் அறிஞ்சதை அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். சரி, யார் இருக்கா? இது மாதிரி தெய்வத்திட்ட தனியாக உட்காந்து தன்னை அறியாமல் பேசுகிற மக்களுக்கு துணையாக யார் இருப்பா? சாமி இருக்குங்க. என்னங்க, அந்த சாமி இருந்தால் நான் ஏங்க இவ்வளோ கஷ்டப்படுறேன், நான் ஏன் இவ்வளவு பெருமாயப்படுறேன்? சரி, சுற்றி இருக்க உடன் பிறப்புகள், உறவுகள், இரத்த சொந்தங்கள், இது மாதிரி யாராவது? இப்போ அதுபோன்று தனியாக தவித்து நிற்கும் பெருமக்களுக்கு நான் அறிஞ்சது என்ன அப்படின்னா, யார் இருக்கா அப்படிங்கிற கேள்விக்கு ஒரே ஒரு பதில் தான், நம்மளை காக்கிற சாமி ஒரே தெய்வம் தான். இந்த தெய்வத்தை தவிர்த்து வேற யாரும் நமக்கு துணை கிடையாது, யாருமே கிடையாது. எப்படிங்க சொல்றீங்க? அதாங்க யதார்த்தம். அதாவது இப்போ எனக்குள்ள ஏற்படுகிற அந்த வழிகளுக்கு, குழப்பங்களுக்கு தீர்வு யார் கொடுக்க முடியும், யாரால கொடுக்க முடியும் அப்படின்னா, என்னைய காக்கிற சாமி கிட்ட தான் அந்த மருந்து இருக்கும், வேற யாருக்கிட்ட இருக்காது. சரி, இல்லைங்க, அப்புறம் எதுக்குங்க உயிருக்கு உயிராக நேசிக்கிற அங்காளி பங்காளி பெருமக்கள் இருக்காங்க, உயிருக்கு உயிராக நேசிக்கிற சொந்தங்கள் இருக்காங்க, உயிருக்கு உயிராக நேசிக்கிற பெற்ற தாய், கட்டிய மனைவி, பெற்ற பிள்ளைகள் இருக்காங்களே. அப்போ அவங்கெல்லாம் எப்படி சொல்கிறது அப்படின்னா, அந்த பதிவில் ஒரே ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக இது மாதிரி தனியாய் தவிச்சு நிற்கும் பெருமக்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். என்னைய காக்க என் சாமி எனக்குள்ள இறங்கி நல்வழியை காட்டுனா மட்டும்தான் நான் என்னைய பாதுகாக்க முடியுமே தவிர மற்ற யாராலும் என்னை பாதுகாக்க முடியாது. தாழ்ந்தாலும் ஏசும், வாழ்ந்தாலும் ஏசும், வீழ்ந்தாலும் ஏசுங்க. அப்படி உலகத்துல தான் நாம் இருக்கோம். ரொம்ப நல்லவனாலாம் இருக்கவே கூடாது. நீங்க நல்லவனா இருந்தீங்க அப்படின்னா நானும் உங்களுக்கு சிரமம்தான், வேதனை தான். அது எப்படி சொல்ல அப்படின்னா, இந்த இடத்துல தெய்வம் எப்படி? சரிங்க, நீங்க சொல்றீங்க தெய்வம் தான் இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப அந்த தெய்வம் என்ன, அப்ப கண்ணை கட்டி கிடக்கா, குருடா? நான் எவ்வளவு விஷயங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன், யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியல, குடும்பத்திலையும் சொல்ல முடியல, என்னைய சுற்றி இவ்வளவு வேதனைகள் இருக்கே. அந்த வேதனைகளுக்கு அப்போ என்னை காக்கிற சாமி என்னைய காத்து கொடுக்கலையா அப்படிங்கிற கேள்விக்கு ஏன் அந்த சாமி காத்து கொடுக்கல? உங்களுக்கு தனிப்பட்டு ஒரு பிரச்சனையா இருந்துச்சு அப்படின்னா அந்த சாமி கண்டிப்பாக காத்து கொடுத்துருக்கோம். ஆனால் நீங்கள் ஒரு தெய்வத்தை நேசிக்கிற பெருமக்களாக இருக்கீங்க, தெய்வத்தை சுமந்து ஆடுற பெருமக்களாக இருக்கீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த தெய்வத்துக்கே அந்த சோதனை உண்டானதுனால தான் நீங்கள் எவ்வளோ காயப்படுறீங்க, கஷ்டப்படுறீங்க. புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு யார் இருக்கா என்னை காக்க, என்னை பாதுகாக்க, எனக்கு ஆறுதல் சொல்ல, என் வலிக்கு மருந்து கொடுக்க, என்னுடைய சுற்றி இருக்க தீய வினைகளை மாற்றி அமைக்க எனக்கு யார் இருக்கா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் என்னை காக்கிற தெய்வம். அந்த தெய்வம் என்னை ஏன் காக்கலங்கிற பட்சத்தில் நான் வணங்குற தெய்வமே ஒரு சோதனையில் இருக்கு, அதனால தான் அந்த சாமி என்னைய காக்க மறுக்குது அப்படிங்கிறத அந்த இடத்துல யதார்த்தமான உண்மை. சரி, சாமி கிட்ட பேசுவோம், எப்படி தன்னை எறியாம பேசுவோம். தாயே, ஐயா, ஏயா இப்படி, எதுக்கு ஐயா, எவ்வளவு காலம் ஐயா, இது எப்பையா சரியாகும் அப்படின்னு நம்ம சாமிகிட்ட நாம பேசுறோம்ல. அந்த சாமி நமக்கு பதில் கொடுக்கும். அந்த பதிலை நம்ம மனசாட்சி உணரும், நாம உணர மாட்டோம்.
அந்த சாமி அந்த சாமியே அந்த வேதனையில இருந்தாலும் என் பிள்ளை எனக்கு வரப்போற ஆபத்தை அந்த சாமி முன்னக்கூடியே எனக்கு காட்டும். ஏப்பா பாரப்பா, இன்னைக்கு இது நடக்க போகுதுடா, சுதாரிச்சுக்க அப்படின்னு காட்டும். ஆனா அதை காட்டினதுக்கு அப்புறம் தான் நம்ம சுதாரிப்புங்கிறது நமக்கு கொஞ்சம் கூட இருக்கு. சாமியாடிகள் நிறைய பேருக்கு தெரியும், நல்லா தெய்வத்தை உணர்ந்தவங்களுக்கு தெரியும். நேற்று இரவு ஒரு கனவு தெரிஞ்சிருக்கும், இன்னைக்கு காலையிலிருந்து அந்த கனவு வேலை செய்ய ஆரம்பிக்கும். நல்லதாகவும் இருக்கும், கெட்டதாகவும் இருக்கும். அந்த கனவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கெட்ட விஷயங்கள் அதிகமாக வீரியம் எடுக்கும். அப்ப ஏன் சாமி அதை முன்னக்கூடியே காட்டுது? நீ சுதாரிக்கணும், நீ பக்குவப்படணும், நீ ஒரு கட்டுப்பாடோட இருக்கணும், உனக்கு இந்த ஆபத்து வரப்போகுது அப்படின்னு முன்னாடியே அந்த சாமி நமக்கு காட்டும். ஆனால் நாம அதை கடைபிடிக்க மாட்டோம். அப்ப ஒரு மனுஷன் வலியிலையும் வேதனையிலையும் கஷ்டங்கள்லையும் தவிக்கிறதுக்கு யாரு காரணமா இருப்பாங்க அப்படின்னா அந்த மனுஷன்தான் காரணமா இருப்பான். அந்த தெய்வம் வழியை காட்டினால் அந்த வழியை சாமி வழிகாட்டுதே. இதுல இருந்து நாம கட்டுக்கோப்பா கட்டுப்பாடோட எல்லா விஷயங்களையும் நாம இருக்கணுமே, இது நமக்கு பேராபத்தை கொடுக்குமேங்கிறத மறந்து தான் தன்னுடைய ஆசைகளுக்கு இணங்க, தன்னுடைய விருப்பங்களுக்கு இணங்க, தன்னுடைய எண்ணங்களுக்கு இணங்க அந்த தவறான செயல், அந்த கெட்ட செயல் நம்மை பாதிக்கும்படி நாம நடந்துக்கிறோம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். யார் இருக்கா? சரிங்க, இது எவ்வளோ காலம், எப்போதான் சரியாகும்? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். என் சாமிகிட்ட நான் இது மாதிரி என்னுடைய வழியை நான் பகிர்ந்துக்கிடுவேன், என் சாமி எனக்கு இது மாதிரி காட்டி கொடுக்கும். ஆனால் நான் அதை சரி பண்ண முடியலையே, அது எப்போதான் என்னால் சரி பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா, அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா, தடி எடுத்தவன் எல்லாம் தண்டக்காரன் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கு. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தடி எடுத்தவன் எல்லாம் தண்டக்காரன் அப்படிங்கிற பட்சத்துல யாரெல்லாம் வர்றானோ அவனுடைய சொல்லுக்கு கட்டுப்படணும்னு அவன் விரும்புவான், அவன் செஞ்சதை அவன் நினைச்சதை அவன் செஞ்சே தீருவான் அப்படிங்கிற மாதிரி தடி எடுத்தவெல்லாம் தண்டக்காரன் அப்படிங்கிற அந்த ஒரு செயல், அந்த ஒரு பழமொழியை நாம மனசுல வச்சு நல்ல செயல்களுக்கும் கெட்ட செயல்களுக்கும் நாம அது போன்ற ஒரு செயல்ல நாம ஈடுபடக்கூடாது. நம்ம மேல சாமி வருது, நம்ம ஊக்கமா எதையும் செய்வோம் அப்படின்னு இறங்கக்கூடாது. நமக்கு தவறான எண்ணம் வருது, அதை மீறி நாம அந்த செயலை செய்வோம் அப்படிங்கிற எண்ணம் வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பழமொழியை சொல்ல ஆசைப்படுறேன். நாம வழியில சிக்கினாலும் மகிழ்ச்சியில இன்பத்துல மூழ்கினாலும் நம்மளை காக்கிற சாமி பார்த்துக்கிட்டே இருக்கும், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆனா எப்போது அந்த சாமியோட சோதனை அந்த இடத்துல மாறுதோ ஒரு கணத்துல உங்களை சரியாகும். அப்படி சரி பண்ணலை அப்படின்னா அந்த சாமியும் சரியாகலை, நானும் அந்த சாமியை நேசிக்கிற பெருமக்களும் தெய்வத்தை சுமந்து ஆடுற பெருமக்களும் அந்த இடத்துல சரியாக முடியலை அப்படின்னா அது ஒரு இழப்புல தான் முடியும். அப்ப அறிவோம் நண்பர்களுக்கு இந்த பதிவு சொல்றேன். உங்களுக்கு யார் இருக்கா அப்படிங்கிற கேள்விக்கு உங்க சாமி இருக்கு, உங்களை வழிகாட்டுது. முன்னக்கூடிய அந்த தெய்வம் காற்றதை அறிஞ்சு புரிஞ்சு உணர்ந்து நீங்க நடந்தீங்க அப்படின்னா இது மாதிரியான வலிகளும் வேதனைகளும் உங்களை சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் உருவாக்காது. எது நடக்குதோ, அது எது தெரியுதோ, அது எல்லாமே தெய்வம் நம்மை பாதுகாக்க அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அந்த செயல்ல ஒரு கட்டுப்பாட்டையும் கடுமையான விரதத்தையும் நல்ல ஒரு எண்ணங்களையும் நீங்க விதைக்கிற வரைக்கும் நீங்க படுற கஷ்டத்திலிருந்து உங்களை காப்பாற்ற முடியாது, பட்டே ஆகணுங்கிறத யதார்த்தமான உண்மைன்னு சொல்லி உங்களை காக்கிற சாமி நாளும் உங்களை முடிஞ்சளவு மண்ணில் கிடந்தாலும் உயிர் போற நிலையில இருந்தாலும் தனக்காக நிற்கிற மக்களுக்கு ஏதாவது ஒரு வழியில ஒரு நல்ல வழியை பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கும். அதை புரிஞ்சு அறிஞ்சவன் ஜெயிப்பான், புரியாதவன் அறியாதவன் அந்த இடத்துல வீழ்வான்னு சொல்லி இந்த பதிவை அறிவு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.